வெல்கம் மக்களே. எனக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல செம்ம ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? இந்தியா அகேன்ஸ்டா யுஎஸும் யூரோப்பும் பிரஷர் போட்டாங்க. ரீசன், இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குது. ஆனா இந்தியா சைலண்டா இருக்கல. இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு வேர்ல்டுக்கு ஸ்ட்ரெயிட் ரிப்ளை கொடுத்திருக்கு. அந்த ரிப்ளைல சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ஷார்ப், ரொம்ப போல்ட், ரொம்ப கிளியர். இந்த வீடியோல அதை ஃபுல்லா பிரேக் பண்ணலாம். யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? யுஎஸ் யூரோப் கண்ட்ரீஸ் இந்தியா மேல கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் பண்ணினாங்க. வை இந்தியா பைங் ரஷ்யன் ஆயில்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா இந்தியா சொன்ன ஃபர்ஸ்ட் லைன் இட்செல்ஃப் செம்ம மேஸ். யுக்ரைன் கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆனா அப்புறம் யூரோப்க்கு டைவர்ட் ஆன சப்ளைஸ்னால தான் இந்தியா ரஷ்யா ஆயில் இம்போர்ட் ஸ்டார்ட் பண்ணது. மீனிங் என்ன? பிஃபோர் வார் ரஷ்யா ஆயில் வேற ரூட்ஸ்ல போச்சு. வார் அப்புறம் மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்தியா யூஸ்ட் இட். பிசினஸ் லாஜிக், நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்தியா செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொன்ன தெரியுமா? இந்தியா இம்போர்ட்ஸ் ஆர் ஃபார் அஃபோர்டபிள் அண்ட் பிரெடிக்டபிள் எனர்ஜி காஸ்ட் டு இந்தியன் கன்சியூமர்ஸ். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் லைன். இந்தியா 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்ட நாடு. பெட்ரோல், டீசல், போக்குவரத்து, உணவு விலை, பணவீக்கம் எல்லாம் ஏறுது. இதுக்கு இந்தியா தெளிவாக சொன்னதுன்னா, நாங்க பாலிடிக்ஸ்க்காக இல்ல, பீப்பிள் வெல்ஃபேர்க்காக வாங்குறோம். இது ஒரு சூப்பர் பவர் லெவல் ஆன்சர். இந்தியா சொன்னது பிகெஸ்ட் பிளாஸ்ட். யூரோப்பியன் யூனியன் 2024 ரஷ்யா கூட €67 பில்லியன் குட்ஸ் ட்ரேட் பண்ணிருக்கு. 20 சர்ஃபேஸ் ட்ரேட் அரௌண்ட் €17.2 பில்லியன். இந்தியாவோட டோட்டல் ட்ரேட் வித் ரஷ்யா விட இது அதிகம். இதுக்கு என்ன மீனிங்? கிரிட்டிசைஸ் பண்ண கண்ட்ரீஸ் தெம்செல்வ்ஸ் ரஷ்யா கூட ஹியூஜ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஷாக் என்ன? யூரோப் எல்ஜி இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா ரெக்கார்ட் லெவல் ரீச் பண்ணிடுச்சு. சோ இந்தியா டைரக்டா கேக்குது, நீங்க ட்ரேட் பண்ணா ஓகே, இந்தியா பண்ணா ப்ராப்ளமா? இதுதான் டிப்ளமேட்டிக் நாக் அவுட் பஞ்ச். இந்தியா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பாயிண்ட் சொன்னது. யூரோப் ரஷ்யா ட்ரேட்ல ஆயில் மட்டும் இல்ல, ஃபர்டிலைசர்ஸ், மைனிங் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல் மெஷினரி, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட். யுஎஸ் பத்தி சொன்னா அமெரிக்கா இட்செல்ஃப் இம்போர்ட்ஸ் பண்ணுது. யூரேனியம், பாலேடியம், ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ். அப்போ இந்தியா ஒன் கொஸ்டின் ரேஸ் பண்ணுது, உங்களுக்கு அலவுட், இந்தியாக்கு அலவுட் இல்லையா? செம்ம ஸ்ட்ரெயிட் அட்டாக். லாஸ்ட் பாயிண்ட்ல இந்தியா சொன்ன லைன் பவர்ஃபுல்லா இருந்தது. டார்கெட்டிங் இந்தியாஸ் அன்ஜஸ்டிஃபைட் அண்ட் அன்ரீசனபிள். அதுவும் ஸ்டாப் பண்ணல. இந்தியா சொன்னது, லைக் எனி மேஜர் economy, இந்தியா will take all necessary measures to safeguard national interests and economic security. மீனிங் ரொம்ப கிளியர். இந்தியா பிரஷருக்கு பெண்ட் ஆகாது. இந்தியா த்ரெட்ஸ்க்கு பயப்படாது. இந்தியா ஓன் பீப்புள் ஃபர்ஸ்ட்னு மூவ் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் நார்மல் பிரஸ் நோட் இல்ல. This is one signal to world. Old India, silent India இல்ல. New India speaks facts. New India defense interest. New India answers with data. எமோஷன் இல்ல, எவிடன்ஸோட ரிப்ளை. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆகுது. யுஎஸும் யூரோப்பும் இந்தியா மேல ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணினாங்க. இந்தியா என்ன பண்ணுச்சு? 3 fingers பேக் பாயிண்ட் பண்ணிடுச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட. இதுதான் டிப்ளோமசி, இதுதான் கான்ஃபிடன்ஸ், இதுதான் நியூ இந்தியா. பட் எங்க ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் என்னன்னா, கண்டிப்பா இந்தியாவோட ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு பேக் ஃபயர் கண்டிப்பா இருக்கும். We need to wait and watch. ஆல்சோ இந்தியா அதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கரெக்ட் ரிப்ளை கொடுத்துச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை, டேக் கேர். ஜெய் ஹிந்த்.